நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகள் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் வேத தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தரிடத்தில் நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்கும்போது அநேக வேலைகளில் நாம் சோர்ந்து போயிடுறோம். அநேக வேலைகளில் நமக்கு கிடைக்காதது, நம்ம நினைத்தது கிடைக்காது இருக்கும்போது அநேக நிலைமையில் நம்முடைய ஆத்துமா பலனற்று போய்விடுகிறது. அப்போ நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் நம்முடைய ஆத்துமா பலனடையும், சோர்ந்து போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது, திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே சங்கீதம் 31:24 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இரண்டு வசனத்திலுமே திடமனது, ஸ்திரப்படுத்தல், இந்த இரண்டு காரியமும் வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். தேவனே நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அநேக வேலைகளில் நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம். ஸ்திரப்படுதல் என்பது அப்படிங்கிறதுக்கு நம் ஆவி என்ன செய்ய, முறிந்து போகாமல் தெய்வன் நம்மை காக்கிறார், பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அப்போ கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும் போது அந்த பலத்தினால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மரம் அதனுடைய அடிப்பாகமும் கிளைகளும் ஸ்ட்ராங்காக பலத்தோடு இருந்தால் தான் அது முறிந்து போகாது. இல்லைன்னு சொன்னால் அதனுடைய கிளைகள் என்ன செய்துவிடும்? முறிந்து விழுந்து விடும். அப்போ நம்ம திடமனதோடு காத்திருக்கும்போது என்ன நோக்கத்துக்காக நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சொல்லி நினைக்கிறோமோ அது கிடைக்காவிட்டால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஆனால் அதே இது திடமனதோடு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்து விடுவோம்? சோர்ந்து போய் விடுவோம். அப்போ தேவனுடைய பலத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவித்து பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது, தேவனே நோக்கி காத்திருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் திடமனதோடு. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 42:5 11 வசனத்திலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 43:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 42:11 நம்ம வாசிக்கலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த 42:5 11 43:5 இந்த 3 வசனங்களுமே ஒரே ஒரு காரியத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கலங்கும் போது, தியங்கும் போது கர்த்தரை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி காத்திருக்க வேண்டும். அப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே தாவீது எந்த சூழ்நிலை இருக்கும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொல்லி 3வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை சொல்றார், ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் உடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து 10வது வசனத்தில் சொல்லும்போது, என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் தான் அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? கர்த்தரை நோக்கி என்ன செய்? காத்திரு அப்படின்னு சொல்லி அங்கே தன்னுடைய ஆத்துமாவிடத்தில் அங்கே கட்டளை கொடுக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நம்ம அநேக விதமான கஷ்டத்தினாலும் துக்கத்தினாலும் நம்ம மூழ்கி போகும்போது நம்முடைய தலை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசமே நம்முடைய தலையை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நேராக உயர்த்தக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது.
தாவீது மிகுந்த துக்கத்தில் இருந்தாலும் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவராக என்ன செஞ்சாரு, காணப்பட்டாரு. விசுவாசம் உள்ளவராக அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமும் நம்முடைய கவலைகளையும் கலக்கங்களையும் வருத்தங்களை நினைத்து நாம் கலங்கும் போது கர்த்தரிடத்துல உறுதியான விசுவாசம் வைத்து நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்தி கொண்டால்தான் ஆத்துமா கலங்கும் போது தேங்கும் போது ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய் என்று கேட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி காத்துரு என்று சொல்லி நாம் கட்டளை கொடுக்க முடியும். அதைத்தான் அங்கே தாவீதும் என்ன செய்தார். அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை மாத்திரம்தான் நோக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, நோக்கி பார்க்க கூடாது. தேவனை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தான் நம்முடைய ஆத்துமா கலங்கும் போது, நம்ம தீயங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், திடமனதோட காணப்பட முடியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அங்கே ஆத்துமா கலங்கும் போது கர்த்தரை நோக்கி பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது 11வது வசனத்தில் 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். நமக்கு அங்கே விடுதலை கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. என்ன நோக்கத்திற்காக நாம் கலங்கி தவிக்கிறோமோ அந்த நோக்கத்தில் இருந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, விடுதலை கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படி விடுதலை நமக்கு கிடைக்கும் போது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நான் இன்னும் அதிகமாய் துதிப்பேன் என்று தாவீது என்ன செய்கிறார், ஒரு விசுவாசத்தோடு ஆணித்தரத்தோடு அங்கே சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். பல வேளைகளில் நம்ம கஷ்டத்தினாலும் கவலையினாலும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்ம கலங்குகிறோம், தியங்குகிறோம். ஆனால் அதற்கு நமக்கு பதில் வந்ததற்கு அப்புறமா நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா, இல்லை. அநேக வேளைகளில் நம்ம என்ன செய்கிறோம், மறந்து போய்விடுறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி காத்திருந்து நமக்கு விடுதலை கிடைத்த உடனே ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த கால வேளையில் 2 காரியங்களை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது காரியம், திடமனதோடு காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருந்தால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும், முறிந்து போகாது, இருதயம் சோர்ந்து போகாது, உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது காரியம், கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கலங்கும் போது தியங்கும் போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத 2வதாக நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த கால வேளையில் நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக தியங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி கலங்கும் போது தியங்கும் போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? இந்த கால வேளையில் நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நோக்கி பார்த்தோம், திடமனதோடு இருந்தோமா, அல்லது கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தோமா, அல்லது மற்றவர்களை நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அப்படி நோக்கி பார்க்காம திடமனதோடு கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய கலக்கங்களையும் வியாகுலங்களையும் எல்லாவற்றையும் பார்த்து நம்மை ஸ்திரப்படுத்தி நம்ம என்ன நோக்கத்திற்காக கலங்கினோமோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக அங்கே காணப்படுகிறார். தேவன் தாமே இந்த வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.